வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டை ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து பண்ணலாங்க. ஸோ கிரிப்டோ வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரி எதனா ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணணுமா, இல்லைனா ஏற்கனவே நம்ம இந்த 250 வீடியோலையும் வந்து பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்து சில பேர்த்துக்கு இருக்குது. அதை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தீர்த்து வச்சுருவோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கோல்டு, ஆயிலு, சில்வரு அது மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இண்டெக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி இல்லை இந்தியன் ஸ்டாக்ஸு இல்லை ஃபாரெக்ஸ் பேர்ஸு இது மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து பண்ணியிருக்கோம். நம்ம கிரிப்டோவில் இது வரைக்கும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு 2-3 சார்ட் வந்து எடுத்துக்கிட்டு முடிஞ்ச ரீப்ளே மோடில் இல்லை உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த லென்த் வீடியோ பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க. இது வந்து ட்ரேடிங் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. எந்த ட்ரேடிங்னு இல்லைங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால தான் நீங்கள் ஸ்கூல் காலேஜில் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் ஒரு வருஷமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கடைசியாக ஒரு எக்ஸாம் வச்சு நீங்கள் பாஸு ஃபெயிலுன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வருஷம். இப்போ காலம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து சீக்கிரமாகவே கற்றுக்குறாங்க எல்லாருமே. அந்த சீக்கிரமாக அப்படிங்கிறது 10 நிமிஷத்தில் முடியாது. அதனால் வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். கவலைப்படாமல் பாருங்கள், நிறையா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு லென்த்தி மெசேஜஸ் வந்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ வந்து ஆரம்பத்தில் ஏதோ ஒரு செலக்டிவாக ஒரு 2-3 மெசேஜ் வந்து நான் படித்து காமிச்சிட்டு அடுத்து வந்து நான் வந்து என்ன சொல்லணுமோ அந்த சாட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. ஸோ அது மாதிரி நம்மளோட ஃபாலோவர் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. என்னென்னா அவர் வந்து ஒரு 2 வருஷமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில். நிறைய லாஸஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணோன்னா 2 நாள் வந்து லாஸ் ஆகுது. அப்போ நான் நிறைய சேனல்ஸ் வந்து நான் வந்து யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்துருக்குறேன், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறாங்க. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லித்தரணுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சொல்லித்தரணும் அப்படின்னா அதுதான் பண்ணணும். இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜில் இந்த இடத்துல கட் பண்ணி கீழே போச்சுன்னா 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் செல்லு, 200 மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்தால் பை. கூடவே நீங்கள் ஆர்எஸ்ஐ பாருங்கள், இல்லை ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், இல்லைனா பொலிங்கர் பேண்டு பாருங்கள். அப்படிலாம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 10 நிமிஷத்தில் ஏதோ நீங்கள் பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த நாள் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக. பட் இன் ரியல் டைமில் அது நடக்குமானா நடக்காது. அதனால் ரொம்ப வேகமாக போகாமல், இது வந்து மேரத்தான் மாதிரி ஓடணும். பொறுமையாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். வேகமாக ஓடினீங்கன்னா வெற்றி வந்து அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். பாசிட்டிவாகவே பேசுவோம். வெற்றி சுலபம் இல்லை. பொறுமையாக வந்து போங்க. 99% வந்து வெற்றி அடைய மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம செபிலேருந்தே வந்து சொல்கிறாங்க. 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆர் ஃபெயிலிங் இன் த மார்க்கெட். அந்த 1% தான் பாஸ். அப்போ இந்த 99% ஆளுங்களும் வந்து ட்ரேடு வந்து எப்படி பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வேறுபட்டு நிறைய கடின உழைப்பை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் அந்த 1%ல் நீங்கள் வந்து வர முடியும். கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டே தான் வர முடியும். இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி வர முடியாது. அப்போ இவர் நிறைய இங்கிலீஷு, தமிழ், யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறையா சேனல், 100கணக்கான சேனல் பார்த்தேன். எல்லோரும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுலேயும் எனக்கு ப்ராஃபிட் வரல. ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 கால் 8 கால் வந்து எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் காசை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் மற்ற கதையை அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து விட்டுட்டு இப்போ ஒரு 3 மாதமாக வந்து உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதமாக வந்து என்னென்னு வந்து எனக்கு இப்போ தான் மார்க்கெட்டே புரிய ஆரம்பிக்குது. ஒரு 10 ஸ்டாக்கை எடுத்துகிட்டு நான் பேட்டர்ன்ஸை வரைய முடியுதா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எவ்ரிடே மினிமம் 10 ஸ்டாக் சார்ட், 5 minutes, 100% ட்ரூ 5 பேட்டர்ன்ஸ். அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு.
இதுதான் அவர் சொல்ல வர்ற கருத்து அவ்வளோதான். யூ ஆர் காட் சார், நவ் ஐ ஒன்லி ப்ராக்டிஸ் ஒன்லி. அதாவது நீங்களும் வந்துட்டு அந்த அந்த 1% சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடின உழைப்புக்கு அப்புறம் தான் அது வர முடியும். எப்படி நான் உங்களை மாதிரி ட்ரேட் பண்ணுறேன்னு நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஒரு காஃபி குடிக்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் பார்ட்டி பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பண்ணினீங்கன்னா எப்போவுமே சார்ட்டு, எப்போவுமே ஒரே சிந்தனை இதுதான். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து வரலாம். எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறோம், நானும் தான் கிரிக்கெட் விளையாடுவேன். சின்ன வயசுலேருந்து நான் விளையாண்டுட்டே தான் இருக்கிறேன். வீக்கெண்டுனா பேட்டும் பாலுமாக தான் சுற்றுவோம், சாப்பிட கூட மாட்டோம். ஆனால் எல்லோரும் டெண்டுல்கர் ஆக முடியலையே, எல்லோரும் சேவாக் ஆக முடியலையே, எல்லோரும் தோனி ஆக முடியலையே, எல்லோரும் கோலி ஆக முடியலையே. ஏன்? அவ்வளோதான், அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த அந்த நம்ம ஜாலிக்காக ஃபன்னுக்காக விளையாடுறோம். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. நம்ம சீரியஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான வாய்ப்புகள் என்னென்னு அவங்க ஆராய்ச்சி பண்ண அவங்க ஜெயிக்கிறாங்க. ஃபன்னுக்காக ட்ரேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதை லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மார்க்கெட் 1 year ago. லாஸ்ட் 6 months ஐ ஸ்டார்டட் ட்ரேடிங் பை ஸ்விங் ட்ரேட் யூஸிங் RSI, பிவோட்டு, MACD, மூவிங் ஆவரேஜ். ஈவன் தோ ஐ எம் ப்ராஃபிட்டபிள் பட் நாட் ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ். பயம். என்ன நடக்குதுன்னு தெரியல மார்க்கெட்டில் அப்படின்னா பயம் வந்துடும். ஒரு பையை எடுத்தோன்னா அப்படியே வயிற்றில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங் அப்படி இருக்கும். போகுமா 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 போகுமா, 100 ரூபா கிடச்சோம், 100 ரூபா கிடச்சிச்சு, க்ளோஸ். அவன் 5000 ரூபா கொடுப்பான். நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட் 5000 தான். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதை எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு முடியாது, வச்சுருக்க முடியாது. ஏன்னா என்ன நடக்கும்னே உங்களுக்கு அந்த லாஜிக்கை புரியாமல் நீங்கள் பண்ணுறதுனால அந்த மாதிரி பிரச்சனை. ஆஃப்டர் வாட்ச் யுவர் வீடியோஸ் பை 1 month பிஃபோர் ஐ erased ஆல் இண்டிகேட்டர்ஸ். ஐ எம் ப்ராக்டிஸிங் யுவர் சிம்பிள் மெத்தட். சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். I started using capital of 5 lakhs. Selected stocks. அவர் ஏன் இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பார்க்குறாரு அப்படின்னா, ஒன்று அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 250 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்குறாருன்னா ஒரே மூச்சை வந்து பார்க்க முடியாது. என்ன அந்த குவான்டிட்டியை வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி எதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. 250 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டு அதில் ஒரு 10-20 ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து அதில் எது வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்து அதில் ஒரு என்ட்ரி. பட் இஃப் என்ட்ரி ப்ரைஸ் மிஸ்ட் ஐ குவிட் த ட்ரேட். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு ட்ரேடு பண்ணுறதுலேயே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். இஃப் என்ட்ரி ப்ரைஸ் மிஸ்ட் ஐ குவிட் த ட்ரேட். அடுத்த ட்ரேடு வரும், கவலையே படாதீங்க. ஐ நீட் டு டுக் 3 to 4 குவாலிட்டி ட்ரேட்ஸ் ஒன்லி RR மேனேஜ்மெண்ட். ஓகே, ஒப்பீனியன் சார். அதுதான் பெஸ்ட்டு. நான் சொல்கிறேன்னு பெஸ்ட்டு. என்ட்ரி வந்தால் எடுங்க, என்ட்ரி இல்லையா கம்முன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம், இண்டெக்ஸில் பண்ணலாம், கிரிப்டோவில் பண்ணலாம், ஆயிலில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணுங்கள். என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள். மேலே போயிட்டு இருக்கா மார்க்கெட்டு, மேலே போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பையன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த மார்க்கெட்டை வந்து பையில் தான் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் த புல் பேக். கண்டிப்பாக புல் பேக் கொடுப்பான். புல் பேக்கே இல்லாமல் இந்த மாதிரி வந்து மேலே போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் அப்போ கூட ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ பையன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா புல் பேக்குக்கு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், சும்மா ஜஸ்ட் வெயிட் ஃபார் த புல் பேக். ஒருவேளை நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் திஸ் லெவல். எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அப்போ ஹையர் ஐ பண்ண போகிறோம். அப்போ ஹையர் ஐ பண்ணதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கண்டிப்பாக வரும். இந்த புல் பேக்கில் நீங்கள் ஒரு வேளை வந்து பையின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இது திரும்பவும் மேலே போகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னு கவனிங்க. ப்ரைஸ் இங்கிருந்து மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், ரொம்ப தூரம் மேலே வரைக்கும் வந்திருக்கிறான், மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வந்திருக்கான். இது வீக்லி சார்ட்டு, வருஷக்கணக்கில் மேலே வந்திருக்கிறான். அப்போது மேலே போய்கிட்டே இருக்குது. அதில் மார்க்கெட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கணும்ல, ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பான், எடுத்துகிட்டு கூட மேலே போவான்.
பட் ஆனால் ரெஸ்ட்டு கண்டிப்பாக உண்டு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பை பண்ணும்போது, புல் பேக்கில் பை பண்ணும்போது இந்த இடத்த கவனிச்சிங்க, இந்த இடத்த கொஞ்சம் கூட சட்டையே பண்ணல, மதிக்கவே இல்லை, மதிக்காமல் மேலே போயிட்டான். ஆனால் அடுத்த தடவை அந்த மாதிரி மதிக்காமல் மேலே போகல, இந்த இடத்துல தேக்கம் அடைஞ்சிருச்சு. 2 மாதத்துக்கு மேலே நிற்கிறான். அப்போ என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்? பியரிஷ்னஸ். இங்கெல்லாம் பை பண்ணி மேலே வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இதை பார்த்த உடனே ஓகே, இதுக்கு மேலே வந்து வேணாம், வில் புக் த ப்ராஃபிட். கொஞ்சம் கீழே வர வர பேனிக் செல்லிங் ஆரம்பிச்சிடும். கடன்னு எல்லாரும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மார்க்கெட்டு கீழே வரைக்கும் வந்துடும். அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா பையர்ஸு திரும்பவும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க. தேர் இன்ட்ரெஸ்டட். செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்ததுக்கப்புறம் யூ வெயிட் ஃபார் த புல் பேக் அண்ட் தென் கோ ஃபார் எ செல். இப்போ நீங்கள் செல் எடுத்தோன்னே என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த லோவை கவனிக்கணும். வாட் இஸ் ஹேப்பனிங் அட் திஸ் லெவல்? செல் எடுத்துட்டீங்க, ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க, பட் ஆனால் இந்த லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த லெவலை தாண்டவே மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுறான், 2-3 மாதமாக இதே இடத்துல இருக்கிறான்னா இட்ஸ் நாட் சேஃப். நீங்கள் இந்த இதை வந்து புக் பண்ணிக்கிறது தான் நல்லது. வை? பிகாஸ் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். கீழே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இந்த சப்போர்ட்லேயே நின்றுட்டான், 2 மாதமாக நிற்கிறான், மேலே போயிட்டான். மேலே போனான்னா இது எனக்கு வந்து நான் இங்கே ட்ரேட் எடுக்குவா, எங்கே புல் பேக் மேலே போகுதா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் த புல் பேக். வீக்லி டைம் ஃப்ரேம், இதில் வந்து டைம் ஃப்ரேமை பற்றி நான் வந்து பேசவே இல்லை, என்ன சார்ட்டுன்னு பேசவே இல்லை. இது பிடிசி யூஎஸ்டி சார்ட்டு தான், பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. சும்மா ஜென்ரலாக இது ஒரு சார்ட்டுன்னு பாருங்கள். இந்த சார்ட்டில் இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அது 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 1 ஹவராக இருந்தாலும் சரி, டேயாக இருந்தாலும் சரி, லாஜிக் இவ்வளோ தான். என்ன நடக்குது. லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தோன்னே இவ்வளோ தூரம் கீழே வந்தான், இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போனான். இந்த தடவையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே நீங்கள் கவனிக்கணும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தால் என்ன நடக்குது மார்க்கெட்டில்? ஒரு சின்ன புல் பேக் தான் வந்தது, திரும்ப வந்து மேலே போனான், பட் ஆனால் மேலே போகல. அடுத்தடுத்து ஃப்ரீயாக அந்த மாதிரி போகணும். மேலே போயிட்டு கீழே வந்தால் மேலே இவ்வளோ தூரம் போகிறான், கீழே இவ்வளோ கொஞ்சம் தான் வந்திருக்கிறான், அப்போது பயங்கர புல்லிஷாக இருக்குதுப்பா மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலே போவே இல்லை, திரும்பவும் கீழே வந்துட்டு. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி சார்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தெரியும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். என்ன சார்ட்டு பேர் என்ன, டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்க்காம நீங்கள் ஒரு சார்ட்டை கொடுத்தா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகே, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது ஐயா. இங்கே ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, மேலே தான் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி அப்படின்னா, கீழே இங்கே வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் மேலே போகுது அப்படின்னு நான் ப்ரீவியஸ் 2-3 வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாகவே ட்ரேட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் தப்பாகவே எடுங்க, ஆனால் பை எடுங்க. ஏன்? வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமு புல்லிஷாக இருக்குது, பெரிய டைம் ஃப்ரேம். ஸ்டாக்ஸுக்காக சொல்கிறேன் நான். இது ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, பேஸ்ட் ஆன் தட் கோ ஃபார் த ட்ரேட். இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தோன்னா செல் எடுக்கிறது, க்ரீன் கலர் பார்த்தோன்னே பை எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லலை. லாஜிக். போனால் புல் பேக்கு வெயிட் பண்ணுறான், நீங்கள் இங்கேயே பை பண்ணிடுங்க. சார் புல் பேக்கு எவ்வளோ தூரம் வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ரைட், வெரி குட், இங்கேயே பை பண்ணிடுங்க. பை பண்ணிங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் ரெட்டில் இருந்தீங்க, அடுத்த வாரம் பாதி வாரத்துக்கு ரெட்டில் இருந்தீங்க, அப்புறம் க்ரீனில் வந்துட்டீங்க, அப்புறம் க்ரீனு. எப்படி இந்த மேஜிக் நடந்தது அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே இது நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, இன்னொரு வாரம் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, அடுத்த வாரம் கீழே போயிட்டீங்க, லாஸு. திரும்ப இந்த இடத்துல பிரேக் ஈவன் வரைக்கும் வரும், அப்பாடா மேலே வந்துடுவான் அப்படின்னு நினைப்பீங்க, வரமாட்டான். மேலேருந்து கீழே பீரிஷ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறான், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுவான்? இந்த இடத்துலையே நின்றுட்டு இருக்கிறான், ப்ரைஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெண்டு என்ன? அதுதான் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான்ல, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு தாண்டிட்டானா முடிஞ்சு போச்சு. அதனால தான் என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுன்னு நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன்.
இப்போ நீங்கள் மேலேருந்து இது வரைக்கும் வந்தான், இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. மேலேருந்து இங்கே வரைக்கும் வந்தான், இந்த இடத்துல வந்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தான். அதனால் நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? மேலே போவான்னு. ஏன்? ப்ரீவியஸில் சப்போர்ட் இருக்குது. மேலே போனான்னா மேலே போக முடியல. மேலே இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டான், பட் ஆனால் புது ஹை வச்சு நல்லா மேலே போகணும்ல, போகலையே. செல்லிங் ப்ரெஷர். அப்போ என்ன நடந்திருக்கு? திரும்ப அதே மாதிரி வந்து இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலேயே வந்து ஒரு 2 மாதமாக வந்து ஒரே லெவல்லையே இருக்கிறான். மேலே போகிறான், மேலே போயிட்டு புல் பேக்கு வர்றான். அதனால் நான் வந்து இந்த இடத்துல பை பண்ண போகிறேன். கரெக்டாக? இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த ஹை வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த ஹையை கட் பண்ணி நல்லா இவ்வளோ தூரம் போயிட்டு தான் புல் பேக் வந்திருக்கான். இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவல் வந்து இங்கே இருக்குது. இந்த லெவலுக்கு ஒரு சின்ன இன்ச்சு கேப்பில் வந்து மேலே போயிட்டு ஒரு இது மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ தட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் அ பை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணவே பண்ணாது. இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த சார்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து இந்த மாதிரி மேலே போகுது புல் பேக்குன்னு சொல்கிறீங்களா, அப்போ இந்த இடம் அதே தானே. இது என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துல. இது வந்து ஈக்குவலாக இருக்குது. இது ஈக்குவலாக இருக்கா? ஃப்ரீயாக போயிட்டான் மேலே. அந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது? பையிங் செல்லிங் தான். மேலே போகும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணும்போது தான் மேலே போகும். எல்லாத்துக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் எல்லாரும் பை பண்ணுவாங்க, ப்ரைஸ் வந்து மேலே போகும். இல்லை அப்படின்னா சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்துக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். மேலேருந்து கீழே வரும்போது என்னாச்சு? இங்கே எந்த விதமான ஆப்போசிட் கலர் கேண்டில் இல்லை. மேலேருந்து கீழே வரும்போது என்னாச்சு? இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் கலர். இந்த இடத்துலையே பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடியல, செல்லர்ஸ் கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் அங்கே வரைக்கும் வந்தோன்னே அந்த ரேஞ்சிலே ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ இதுக்கும் பிடிசிக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னும் நம்ம பிடிசி ஆரம்பிக்கலை. சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரேடை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் எடுக்கணும், என்ன மாதிரி நீங்கள் அந்த சார்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பேசிகிட்டு இருக்கும். சரி, இங்கேருந்து பிடிசி வந்து என்னாச்சு? பிடிசி வந்து இந்த மாதிரி வந்து கீழே போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பிட்காயினு எந்த அளவுக்கு வந்துட்டு மேலே வந்து புஷ் பண்ணி கொண்டு போனானோ, 7000லேருந்து 70,000க்கு கொண்டு போனானோ, 70,000லேருந்து திரும்ப 7,000க்கும் அதுக்கும் கீழே போயிடுங்க. கீழே வந்து மானிட்டர்லாம் உடச்சிட்டு கீழே போயிடும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது பிட்காயின் இதை ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் வந்து ஒன்ஸ் இந்த லெவல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இட்ஸ் கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதான்ப்பா லாஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை மட்டும் விட்டான் முடிஞ்சு போச்சு. கீழே வந்து 0க்கே போனாலும் போயிடுவான். ஏன்னா இதுதான் வந்து லாஸ்ட்டு சப்போர்ட்டு. யாருக்குமே வந்து ஹோப்பே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பிட்காயின் வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. பட் ஆனால் என்ன பண்ணால் நம்மளுடைய லோயர் லோ கான்செப்ட் தான். லோயர் லோ ஹையர் ஹையர் தான் எல்லாத்துலேயும். இதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ் ஹைக்கு போனால் அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. பாடி கிட்டத்தட்ட ப்ரீவியஸாக ஒரு தடவை கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸே வைக்கல பாருங்கள். அங்கேருந்து வந்து விழ ஆரம்பித்தான். நம்ம கான்செப்டே தான், பூ மாலை தான். இப்படி கீழே வந்து இப்படி மேலே போனான் பார்த்தீங்களா, மேலே போனோன்னா கீழே வந்துட்டான். இங்கேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து இது ட்ராப்புன்னு சொல்லுவோமா, இது லோயர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா பயங்கர புல்லிஷாக மேலே போன மாதிரி இருக்குது. இது வந்து ட்ராப்பு. மற்ற எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க பாருங்கள், ஒருத்தன் மட்டும் மேலே போயிருக்கானா ட்ராப்பு. எல்லோரும் பையின்னு நினச்சி பை பண்ணுவாங்க. பை பண்ணோன்னே அவன் வந்து கீழே வந்தான். திரும்பவும் ஒரு புல் பேக் வந்தானா, ஒரு நல்ல பீரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன புல் பேக் கண்டிப்பாக வருவான். அது ஈக்குவல் ஹைக்கும் வருவான், இல்லை ஃபெயில்டு ஹையாகவும் கூட இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை பீரிஷ்னஸ்னாலே கீழே போயிடுவான். ஸோ இங்கேயும் அதுதான் நடந்தது. மேலே போயிட்டு கீழே வந்தால் புல்லிஷாக மேலே போய் ட்ராப்பை செட் பண்ணால் எல்லோரும் திரும்பவும் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லோரும் பையின்னு சொல்லிட்டு பை பண்ணும்போது என்னாச்சு? மார்க்கெட்டு பீரிஷ்னஸ் ஃபாலோடு பை. இந்த ட்ராப்பை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல பீரிஷ்னஸ் இருக்கும். அது எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் மெத்தடை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டீங்களா, கேட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் இந்த மாதிரி நடந்துருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும்.
ஆமாம், இதே மாதிரி நடந்துருக்குது. அப்போது ஓஹோ இப்படி தான் நடக்குதா மார்க்கெட் அப்படின்னு உங்களால் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வந்து அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். சும்மா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ப்ராக்டிஸுக்கு நிறைய டைம் வந்து ஒதுக்கணும். மேலேருந்து கீழே வந்து புல் பேக்கு மேலே போலியா, மேலேருந்து கீழே வந்து புல் பேக்கு மேலே போலியா, மேலேருந்து கீழே வந்து புல் பேக்கு மேலே போகல. இதுதான் ஹை. இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் டைம் மேலே வரும்போது இதை பிரேக் பண்ணணும். எப்படி ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா கரெக்டாக. நம்ம ஒன்றும் மேஜிக் பண்ணலை, இல்லை லைவில் காமிச்சா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா முடிஞ்ச மார்க்கெட் தான். பட் ஆனால் நான் உங்களை என்ன சொல்கிறேன், க்ரீன் கலரில் கேண்டில் வந்து இருக்குதான்னு பாருங்கள் ஒரு பெரிய ஃபாலில். அதை மார்க் பண்ணுங்க. எப்போவுமே மார்க் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தால் ப்ரைஸ் வந்து ஒன்று ரிஜெக்ட் ஆகணும். ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது லோயர் லோ பண்ணணும். கீழே வரைக்கும் வந்துட்டாங்க, மேலே போனான், மேலே மேலே போயிட்டே இருக்குறானே, ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணலையே. இது நம்ம எல்லா இடத்துலையுமே போகிறோம். இப்போ கோல்டில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் 1 hour கோல்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இப்போ கோல்டுக்கு இந்த இடத்த கட் பண்ணானா மேலே போயிடுவான். அது கட் பண்ணாதனால அவன் அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அதை பார்த்துருவோமா அவருக்கு 1 hour என்னது பீரிஷாக வந்திருக்கானா கீழே நடுவில் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கா, ஆப்போசிட் கலர் கேண்டில். நாங்கள்லாம் வந்து எங்கள் ஆளுங்க எல்லாருமே வந்து இதை குரூப்பில் டூப்புன்னு பேர் வச்சுருக்குறோம். இந்த குரூப்பில் இது வந்து டூப்பு கேண்டில், ஆப்போசிட் கலர் கேண்டில். ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டானா, ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டானா. இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் லோ, மேலே புல் பேக் போயிட்டு கீழே வரும்போது இதுதான் லோ, மேலே திரும்ப அதே லெவலுக்கு புல் பேக் வரும்போது இங்கே எங்கேயோ இருந்து அவன் மேலே போகிறான். இந்த தடவை மேலே இப்படி போனான் அப்படின்னா கொஞ்சமாக இப்படி திரும்புகிற மாதிரி திரும்பி அப்புறமா இப்படி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நடக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா. இதே தான் இப்போது நீங்கள் பிடிசியில் பார்க்குறீங்க. ஓ உங்களுக்கு இது தெரியலையோ, வேல்யூ தெரியலையா, ஓகே. இதே தான் இப்போ வந்து நீங்கள் பிடிசியில் பார்த்துட்ருக்கீங்க. பிடிசியில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வீக்லி டைம் ஃப்ரேமில் மேலேருந்து பெரிய பீரிஷ்னஸாக வந்த மார்க்கெட்டில் நடுவில் ஒரு குரூப்பில் ஒரு டூப்பு கேண்டில் வந்து பார்க்குறீங்க, அதை வந்து மார்க் பண்ணுறீங்க. ப்ரைஸு கீழேருந்து மேலே வந்ததுன்னா அதை தாண்டி போச்சுன்னா மேலே போயிடுவான், தாண்டல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பான். என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸு நேராக மேலே போயிட்டு கீழே கொஞ்சோண்டு வந்துட்டு மேலே போயிட்டான். இது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா அப்படி பார்ப்பீங்க. இதே டைம் ஃப்ரேம்லேயே வீக்லிக்கு ஹையரா அப்படின்னா வீக்லிக்கு ஹையர், மந்த்லி அவ்வளோதான். அப்போ இதே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குது, மேலேருந்து இவ்வளோ வேகமாக வந்த ப்ரைஸு ஏற்கனவே இது ஒரு லோ, மேலே போய் போக முடியாமல் கீழே வந்துட்டு இன்னொரு லோ வச்சிட்டான். இந்த லோ இவ்வளோ வேகமாக வந்தது, புல் பேக்கு நல்லா போகலை, ஃபாலும் நல்லா நடக்கலை. என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவை அவனால் கட் பண்ண முடியல. ஒரே ஒரு முறை வந்து கட் பண்ணியிருக்கிறான், பட் ஆனால் அந்த இடத்துல நின்றுட்டான். இங்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வந்து ட்ரேடே ஆகலை பாருங்கள். இங்கெல்லாம் எப்படி வந்து கேண்டில் வந்து வீக்லி கேண்டில் இருக்குது, இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய கன்சல்டேஷன், ஒரு பெரிய போராட்டம் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும். ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்துச்சா. என் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ரிலேட் பண்ண முடியும். புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிகினர்ஸ் கைட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு. அதில் போய் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா ட்ரேடு எடுக்க பயமா அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கும், 1 2 3 4ன்னு 8 வீடியோ இருக்கும். அந்த 8ஐயும் உட்காந்து பார்க்கணும். ஒன்று 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த குட்டி குட்டி தகவல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரிலேட் பண்ண முடியும் உங்களால். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஷ்னஸ் இருந்தது, ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் பிரேக் ஆகி நான் இன்னும் கீழே போகிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆனால் என்ன பண்ணான், அப்படியே நின்றுட்டு மேலே போயிட்டேன். ஃபஸ்ட்டு லோ, ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் போன ஃபஸ்ட்டு லோ, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. அப்படி தானே? அட போங்கப்பா. ஓகே. ஆனால் கீழே வரும்போது லோக்கும் வரல அவன். அடுத்த தடவை அழகாக நல்ல வால்யூமோட போய் க்ளோஸ் வச்சானா. ஆனால் என்ன பண்ணான், நம்மளுக்கு ரிஜெக்ஷன் அங்கேயே இருக்குது. வந்துட்டு கீழே ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் திரும்ப அதே லெவலு, திரும்பவும் ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். பட் ஆனால் அதை கட் பண்ணாமல் மேலே போயிட்டான். இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. இன்றைக்கி நான் கோல்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்களும் முடிஞ்சால் மார்க் பண்ணி வச்சுட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இதில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஹை, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. இங்கே இருந்து மார்க்கெட்டை வந்து, அதாவது நம்ம எல்லாரும் வந்துட்டு ஜீரோ ஆகிடும் பிடிசி பிட்காயின் அப்படின்னு எல்லாரும், அதாவது 7,000லேருந்து 70,000 போயிட்டு 70,000லேருந்து 17,000 15,000 அந்த மாதிரி வந்துட்டான். 15,000லேருந்து திரும்பவும் வந்து எங்கே போயிட்டான், 70,000க்கே போயிட்டான். ரொம்ப குயிக்காக வந்த மாதிரி வந்தான், கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது. பட் ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து மேலே போயிட்டான். இதோட எதிர்பார்த்ததோட மேலே வேகமாக போயிட்டான். ஒரு தடவை புஷ் பண்ணால் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷனு. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் லெவல்லையே கன்சல்டேஷனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், மேலே போயிட்டான். இப்போ நீங்கள் இந்த லெவலில் இருக்கிறதுலையே ஹையே இருக்கே, இந்த லெவலில் மார்க் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா. இவன் ரிஜெக்ட் ஆனவன் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள், அங்கே வரைக்கும் போகணும். அதை கட் பண்ணனா தான் பீரிஷ். அதை கட் பண்ணாத வரைக்கும் இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து மேலே போயிடுவோம். அது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ இங்கே கூட கேப் இருக்குது, இங்கே வரைக்கும் வருவானா அப்படின்னா அதை தாண்டினா இங்கே வருவான் அடுத்த லெவல். ஃபஸ்ட் லெவலில் இது இங்கேருந்தே பிக்கப் ஆகிட்டானா பிக்கப் ஆகி போயிட்டான். சரி, ஓகே. இப்போ பிடிசிக்கே டைம் ஆகிடும் போல். கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிட்காயின் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அதை. இந்த சார்ட்டோட எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் கோல்டை சொன்னேன். நான் இப்போது பேங்க் நிஃப்டியில் நடக்குது, எல்லா சார்ட்லேயுமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் போய்ட்டு ரிலேட் பண்ணி பார்த்துங்க நான் சொல்கிற விஷயத்தை. ஸோ ப்ரீவியஸ் ஹையான அந்த லெவலுக்கு வந்து வந்துருச்சு ப்ரைஸு. வந்தோன்னே ஒரு ரிஜெக்ஷன். ஏன்னா ப்ரீவியஸாக எங்கேருந்து 70,000லேருந்து தானே கீழே போனான். அந்த 70,000லேருந்து அவனுக்கு வந்து திரும்பவும் வந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி வந்து நின்றுட்டான். ஆல் டைம் ஹை, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை அது. ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்தோன்னா திரும்ப வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டான். கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான், மேலே போக முடியல. இப்போ என்னன்னா, ஒன்று இந்த இடத்துல அவன் வந்து கன்சால்டேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணானா மறுபடியும் சீக்வன்ஸ் வந்து கீழே போயிடுவான். எப்படி எதிர்பார்க்கலாம், இங்கேருந்து ஒருவேளை இங்கேருந்தே மேலே போயிட்டானா மேலே இந்த மாதிரி வந்து போயிடுவான். ஒருவேளை கீழே இப்படி வந்துட்டான்னு வச்சுக்கலாம், க்ளோஸ் வச்சானா திரும்ப மேலே போக முடியாமல் இப்படி போக ஆரம்பிச்சிடுவான். இந்த சப்போர்ட் வரையும் கூட வரலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு, அப்படியே அடுத்தடுத்து வந்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு சினாரியோ இது. இல்லை இந்த இடத்துலையே வந்து இங்கேருந்தே வந்து இதுக்கே வர முடியாமல் அப்படியே திரும்ப வந்து மேலே திரும்பினா அப்படின்னா மேலே இன்னும் புஷ் பண்ணி மேலே போயிடுவான். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, இன்னும் பியரிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வரல. இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் இந்த இடத்துலலாம் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி. கீழே போக மாட்டான், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருவான்னு எல்லாம் நினச்சிருப்பான். கீழே எப்படி போயிட்டான் பார்த்தீங்களா. இந்த இடத்துல தேங்கினான், பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல. அதே தான் இங்கேயும் இந்த இடத்துல தேங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணான்னு தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். இல்லைன்னா மேலே வீக்லியில்
புல்லிஷாக இருக்குது பிட்காயின். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு தகவல் தெரிஞ்சதுக்கப்புறமா, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. வீக்லியில் புல்லிஷாக தான் இருக்குது, ஓவரால் மார்க்கெட் புல்லிஷ். பட் ஆனால் இப்போதைக்கு கன்சல்டேஷனில் இருக்குது. எப்போத்துலேருந்து இருக்குது? போன வருஷம் மார்ச். இந்த வருஷம் தானா? இந்த வருஷம் மார்ச். இங்கே கூட பாருங்கள் ஒரு பெரிய புல்லிஷ்னஸ்ஸு. இதில் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருக்கிறான். செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல உள்ளே வர முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த இடத்த பிரேக் பண்ணி இன்னும் வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸாகவே ஒரு தடவை அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கான். பட் ஆனால் ப்ரீவியஸாக அங்கே தான் சப்போர்ட்டு. மறுபடியும் வரும்போது அங்கே தான் சப்போர்ட்டு. ஒரே ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக வந்து க்ரீஸை விட்டு ஓடி இருக்கிறான். பட் ஆனால் திரும்ப அதே இடத்துல தான் சப்போர்ட். இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு பெரிய புல்லிஷ் மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் மேலேருந்து கீழே வருதுன்னா, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ பை ட்ரேட், லெட் த ப்ரைஸ் கம் டு திஸ் லெவல். அதுக்கப்புறமா யூ பிளான் யுவர் ட்ரேட். அவ்வளோதான். பொறுமையாக இருந்தீங்கன்னா பண்ணலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, ஜோன் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா, இந்த ஜோனில் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய ரேஞ்சாக இருக்குது. 100 பாயிண்ட் இருக்குது, 200 பாயிண்ட் இருக்குது. இதில் நான் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது? அடுத்த கொஸ்டின். இப்போ அதுக்கு வந்துட்டு நிறையா வந்து ட்ரிக்ஸு, நிறையா வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வீடியோலையும் நம்ம அதை சொன்னதையே திருப்பி சொல்லிகிட்டு இருந்தோம்னால நல்லா இருக்காது. ஸோ மேலே போன ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப்பை தொடர்ந்து பேரிஷ் கேண்டில் அப்படியே வந்து கீழே வந்துட்டான். மேலே போகும்போது அதே தான், மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து புல்லிஷாக வந்து மேலே போகிற மாதிரி காட்டுவான், ஆனால் போக மாட்டான். ஸோ இப்படியே தான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஏமாத்துறது கஷ்டம். ஒன்ஸ் உங்களை ஏமாத்துறது கஷ்டம் அப்படின்னு மார்க்கெட்டால் உங்களை ஏமாற்ற முடியல அப்படின்னா ஒரு 10% 20% அப்போ கூட ஏமாற்றிடுவான். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அதை வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். ஆனால் 80% நீங்கள் வின்னிங் போயிடுவீங்க. 10% நீங்கள் வந்து லூஸ் பண்ணுறதுங்கிறது, நீங்கள் அந்த எக்ஸிட் பண்ணி வர்றீங்க பார்த்தீங்களா, சீக்கிரமாக உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து ப்ராஃபிட்ஸை வந்து அதிக நேரம் வெயிட் பண்ணுவீங்க. உங்களுடைய லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியான லாஸ்லேயே வந்து வெளியில் வர பயிற்சி எடுத்திருப்பீங்க நீங்கள் அதுக்குள்ளார. அப்போ தான் உங்களை வந்து மார்க்கெட்டால் ஏமாற்ற முடியாது. மற்ற எல்லாத்தையும் வந்து ஒரு கேண்டில் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஐயோ பைன்னு எல்லாரும் பை பண்ணுவாங்க கீழே போயிடுவோம். இதே தான் இப்போ வீக்லியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, வீக்லியில் பார்த்தா அதே விஷயந்தான். நீங்கள் பையின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இடையில இங்கே கூட பை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே இல்லை. உங்களுடைய இப்போ எக்ஸிட் வந்து இந்த லோக்கு கீழே, பட் ஆனால் இந்த ரேஞ்சில் எங்கேயாவது ஒரு இடத்துல பை பண்ணிங்கன்னா கூட திரும்ப வந்து ஹில் கோ அப். மேபி இன்றைக்கி இல்லைனா நாளைக்குனா போவான். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, சீக்வன்ஸ் வந்து ஆரம்பித்து இதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த லெவலில் இருக்குது பாருங்கள், இந்த லெவலில் வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காப்புல சப்போர்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தோடனே வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கான் பாருங்கள். பட் ஆனால் மேலே இருக்கிறத கட் பண்ணால் தான் போகும். ட்ரெண்டு செல்லில் இருக்குது. எது வரைக்கும் வரும்? இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து எப்படி ரிவர்சல் ஆகிறானா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு நம்ம பார்த்து அடுத்த ட்ரேடை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இதுலேருந்து வந்து அடுத்த டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர். இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட பெட்டராக உங்களுக்கு வந்து வியூ வந்து இருக்கும். இது பாருங்கள், ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லெவலை தொட்டோன்னே கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் லெவலுக்கு போக முடியல, கீழே வந்துட்டான். சப்போர்ட்லேருந்து ப்ரீவியஸ் லெவலுக்கே கிட்டத்தட்ட போயிட்டான். பட் ஆனால் பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்துட்டான், புது லோ. அப்போ ஒரு தடவை வந்திருக்கிறான், 2வது தடவை வந்திருக்கிறான், 3வது தடவை வந்திருக்கிறான். இப்போ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்களா? இப்போ இந்த லோலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லோலேருந்து இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இப்போ அடுத்த தடவை வந்தானா, ஒருவேளை இந்த லோ கீழே வந்தானா, இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் வந்து எதனாச்சும் ஒரு புல்லிஷ்னஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து தம்பி மேலே கிளம்பிடுவாப்பில். மேலே எங்கே வரைக்கும் போவான்? ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போவான்.
ஸோ இங்கெல்லாம் ஏதோ சொல்லியிருப்போம் போல். லோயர் லோ பண்ணிட்டே வரான், ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஹையர் ஹை. ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ நம்ம வந்து பண்ணலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதாங்க விஷயம், இவ்வளோதான். நீங்கள் அதே ஸ்ட்ராட்டஜி தான், லோயர் லோ ஹையர் ஹை தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே சொல்லிடலாம். ப்ரீவியஸ் லெவலுக்கு போக மாட்டான், அப்படியே போனாலும் அந்த லெவலுக்கு தாண்ட மாட்டான். தாண்டிட்டானா அப்புறம் புல்லிஷாக போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சீக்வன்ஸ் வந்து மேலே, அது வரைக்கும் சீக்வன்ஸ் வந்து கீழே தான் போயிட்டு இருக்கும். இப்போ 1 ஹவரில் என்ன பண்ணுறோம் பார்ப்போமா? 1 ஹவரில் இன்னும் கூட உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரீவியஸ் ஹையை போகவே மாட்டான். என்ன தான் மேலே அப்படியே போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்தாலும் ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். கட் பண்ணி கீழே வந்துட்டான், மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டே இருக்கிறானா. இப்போ என்ன பண்ணணும், அவன் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகணும். அது வந்து அப்பப்போ நடந்துருக்கணும். இப்படி வந்துட்டு இப்படி வந்ததுனால இப்படி மேலே போகும்போது இங்கே வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கணும். இது ஏதோ அப்படியே 2 நாளாக வந்து அப்படியே அரைக்க ஆரம்பிச்சிட்டான், அப்படியே போயிட்டே இருக்கான். அப்போது ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸ்டில் ஹீ இஸ் வீக். பட் என்ன ஒரே ஒரு ஆறுதல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் லெவலை வந்து இந்த சப்போர்ட் லெவலை வந்து கட் பண்ணாமல் இருக்கிறான் இன்னும். அதுதான் ஒரே ஒரு ஆறுதல் பரிசுனா அதுதான். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு போனான்னா ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரான், சப்போர்ட்டுக்கு வர்றான், திரும்ப போகிறான், இதே பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அஸ் எ ட்ரேடராக, ஸ்கேல்பரு, அந்த டெய்லி அன்னன்னைக்கு ட்ரேட் எடுத்து அன்னன்னைக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆள் மாதிரி இருந்ததுன்னா இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்? 1 ஹவரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா மேலே போகிறான், இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா மேலே போகிறான். அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா மேலே எவ்வளோ தூரம் போகிறான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகிறான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி காலையில் ஒரு பேட்டர்ன் வந்து வந்தது பாருங்கள். இந்த பேட்டர்ன் ரொம்ப நேரமாக வந்து இந்த மாதிரி வந்தான். நீங்கள் எப்படி 1 ஹவரில் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்க, அதை வந்து அதே இது சின்ன இதுவாக வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வந்துருக்குது. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, இது வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போய்ட்டு சப்போர்ட் வரைக்கும் வரான், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போய்ட்டு சப்போர்ட் வரைக்கும் வருவான், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் பிரேக் ஆகி மேலே போய்ட்டு மேலே எங்கே போனால் 1 ஹவருடைய ட்ரெண்ட் லைனுக்கு போனால் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இடத்த பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு ட்ரிக்கும் இருக்குது. இப்போது இந்த ஹையோடைய லோ இதுதான் லோ, இதுதான் ஹை. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போவான், இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா கீழே போவான். அதுதான் ஜென்ரல் லாஜிக். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இங்கே வந்துட்டு இப்படி போகிறான் பார்த்தீங்களா. ஸோ தட் நீங்கள் என்ன நினைக்கலாம், புதுசாக வந்து பார்க்குறவங்க இங்கே கட் பண்ணிடுச்சுல, இந்த ஹையை கட் பண்ணிடுச்சுல, ஸோ தட் இட் வில் கோ அப் பிகாஸ் இட் இஸ் புல்லிஷ். இல்லைங்க, அப்படி இல்லை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையோட லோ எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை அதுக்கு உள்ளே விளையாண்டுட்டு இருக்குது. ஒரு ஹை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹைக்கும் இந்த லோக்கும் உள்ளேயே மார்க்கெட் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளார விளையாண்டுட்டு இருக்குது. ஒன்று இதை பிரேக் பண்ணால் கீழே போவான், அதை பிரேக் பண்ணால் மேலே போவான். இவ்வளோதான். இப்போ இது லோ வச்சுட்டானா, இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறான்? இங்கிருந்து தான் வந்திருக்கிறான். இப்போது இதை பிரேக் பண்ணோம், இதை பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான், இல்லை இதை பிரேக் பண்ணானா கீழே போவான். இங்கே கீழே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டானா, இப்போ இந்த இந்த லோவுடைய ஹை வந்து இதான் ஹை. இந்த இடத்துல இருந்து தானே விழுந்துருக்கிறான். புது லோ வச்சுட்டான் பாருங்கள். இங்கே ஏன் இதை வந்து லோன்னு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோவுக்கு புது லோ வச்சுட்டான். ஒன்று புது லோ வைக்கணும், இல்லை புது ஹை வைக்கணும். வச்சானா அது எந்த ஹையிலேருந்து எந்த லோன்னு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ லோயர் லோ ஹையர் ஹைக்கே நான் வந்து இன்னும் கூட விளக்கமாக வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேங்க. இதுதான் வந்து பிடிசியில் வந்து இதுதான் இப்போதைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது, ஆனால் ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. அப்போ பியரிஷாக இருக்கிற இந்த லோயர் டைம் ஃப்ரேமை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் இந்த மார்க்கெட்டு திரும்பவும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப லாங் டேர்மாக வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்முன்னு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த செல்லுக்கு வரும்போது இங்கே செல்லு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து விட்டுறணும் இந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும்.
இப்போ வந்து செல் பண்ணலாமா அப்படின்னா இப்போ பண்ணுறது எல்லாமே ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ரொம்ப 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 ட்ரிக்கியாக இருக்கும். செல்லுன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் செல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு செல் இந்த இடத்துல பண்ணிங்கன்னா எப்படி வந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துருக்குறான் பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், ரெக்கவர் ஆகி இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்துட்டான், இப்படியே மேலே போயிட்டானா என்ன பண்ணுறது? பயம் வந்துடும். அப்போ நீங்கள் இங்கே வரும்போது கூட நீங்கள் $10,000 ப்ராஃபிட்டில் காமிச்சிட்டே இருக்குன்னா இந்த இடத்துல $100 தான் ப்ராஃபிட் காட்டும். இந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கீழே போயிட்டோம் பார்த்தீங்களா? இந்த நடுவில் வந்துட்டு நம்ம மெசேஜில் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருந்தார், இந்த பாம்பை வந்துட்டு பிடிக்கணும்னு நினச்சிட்டோன்னா தலையை பிடிக்கணும், இல்லைன்னா வாழை பிடிச்சினாச்சும் இழுத்தரணும், இழுத்து சுற்றிடணும். ரெண்டும் இல்லாமல் நடுவில் எங்கேயாச்சும் கையை வச்சு பிடிச்சிங்கன்னா திரும்பி வந்து கொத்திடும். அதுதான் வந்து இது. அவர் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்த. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எல்லாம் நம்ம பழமொழிகள் பெரியவங்க வந்து நிறைய இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவில் பிடிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நடுவில் பிடிச்சிங்கன்னா கொத்திடும். ஒன்று தலை, இல்லைன்னா வாளுக்காக வெயிட் பண்ணுங்கள். வாளுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நடுவில் பிடிச்சிங்கன்னா ரிஸ்க் அதிக ரிஸ்க். சரி, இதுக்கப்புறமா என்ன பார்க்கலாம்? ETH USD இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குன்னு தெரியல. ஓகே, வீக்லி. ஸோ வீக்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ETH USDயில் கிட்டத்தட்ட வந்து அவன் BTCயை ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். பட் ஆனால் அப் ட்ரெண்டில் இருக்கான், பக்காவாக அப் ட்ரெண்டில் இருக்கான். டவுன் ட்ரெண்ட் மேலேருந்து கீழே வந்தான். இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நல்லா ஃப்ரீயாக வந்து அவனால் போக முடியல. இங்கெல்லாம் எப்படி வந்து மேலே போனோன்னா அதுக்கு மேலே வந்து அங்கே போனோன்னா அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டான். அங்கேருந்து வந்து கீழே வந்தவன் பொறுமையாக இப்போது லோவை கட் பண்ணல பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ரீவியஸ் லோ, அடுத்த லோ, லோவை கட் பண்ணாமல் மேலே போயிட்டு இருக்கான். இப்போ மேலே போனவன் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? மேலே ஃப்ரீயாக போயிருந்துருக்கணும். இன்னும் மேலே இந்த ஹை வரைக்கும் போயிட்டு வந்துருக்கணும். என்ன பண்ணிட்டான்? இங்கேயே வந்து ரிவர்சல் மாதிரி வந்து காட்டுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் ட்ரெண்டு வந்து புலிஷ் தான். ஒருவேளை இதை கட் பண்ணிட்டானா இந்த லெவலுக்கு வர்ற வரைக்குமே புலிஷ் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்த கட் பண்ணிட்டானா சோழி சுத்தம், அவன் இன்னும் கீழே தான் போவான். ஸோ BTCயும் வந்து உங்களுக்கு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. ETH USDயும் வந்து எரித்ரியம் வந்து என்ன பண்ணுறான்? அவனும் வந்து பொறுமையாக வந்து கீழே புல் பேக் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி வந்துகிட்டு இருக்கான். டேயில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக எதுனா வியூ கிடைக்குதா பார்ப்போம். ஸோ டேயில் ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்குதுங்களா? வீக்லியில் நீங்கள் ஒரு கேண்டில் வந்து மேலே போனதாக பார்த்தீங்க. டேயில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்துகிட்டே இருந்தான். ப்ரெஷர் நல்லா வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் க்ரியேட் ஆனோன்னே மொமெண்டம் பார்த்தீங்களா எப்படி வந்து மேலே போயிருக்கான்னு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ப்ரீவியஸ் ஹை தான். இந்த ப்ரீவியஸ் ஹை இங்கே ஸ்டாப் ஆகிருக்கணும், அதெல்லாம் மதிக்கவே இல்லை. அடுத்தது இங்கே போனோன்னே ஸ்டாப் ஆகிட்டான். கொஞ்சம் அப்படியே வந்து திணற ஆரம்பிச்சிட்டான். லாஸ்ட்டு ஸ்டாப் வந்து இதுதான். இந்த இடத்துக்கு போய் மேலே க்ளோஸ் வச்சுருந்தோன்னா இன்னும் நல்லா மேலே போயிருந்துருப்பான். அது இந்த மொமெண்டம் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி மேலே போனதில் அப்படியே வந்து நின்றுட்டாப்புல. இப்போ என்ன பண்ணுறாரு? லோயர் லோ சீக்வன்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அப்படி ஒரு வேளை வந்தால் இந்த லெவல் வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்? இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு செல்லிங் வந்து நடந்துருக்குது. அந்த பிரேக் அவுட் லெவலையே வந்து பொறுமையாக இப்படி வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிற மாதிரி காட்டுறான். பட் ஆனால் நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம குரூப்பில் டூப் இருக்குது பாருங்கள் கேண்டில். இதை தாண்டினா தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். ஸோ இந்த இடத்துக்கு வர்ற வரைக்குமே செல்லு தான், வந்ததுனாலும் செல்லு தான். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து செல் பண்ணலாம். இந்த பாம்பை நடுவில் பிடிக்கிற கதை இது மேலே போயிருந்ததுன்னா மேலே இங்கே செல் பண்ணியிருந்துடலாம், இல்லை கீழே வந்தால் கீழே இங்கேனா பை பண்ணியிருந்துடலாம். இங்கே பாருங்கள், பை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வாழை பிடிச்சி சுற்றுற கதை இது. இங்கே வந்துட்டு திரும்பவும் அங்கேயே தான் வந்து மேலே போயிருக்கான், அங்கேயே தான் வந்து மேலே போயிருக்கான், அங்கேயே தான் வந்து மேலே போயிருக்கான். எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் மேலேருந்து கீழே வருது, லோ வச்சுட்டு அடுத்து இன்னொரு லோ வச்சுட்டு அடுத்து இன்னொரு லோ வைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னாலே என்ன பண்ண போகிறான்? பிரேக் பண்ண போகிறான்.
அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆஹா, இவன் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போக போகிறான். ஸோ நம்ம பொறுமையாக வந்து பையிங்கை வந்து நம்ம இங்கேருந்து கிராஜுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதுக்கு கீழே போச்சுன்னா நான் பண்ண பை எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் லாஸ்ட்டில். ஓகேங்களா? அடுத்து 4 ஹவர்ஸில் என்ன சீக்வன்ஸ் தெரியுது நம்மளுக்கு? ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போனான், ஆனால் மேலே போகலையே, இங்கே தான் போனான். அடுத்த தடவை என்ன பண்ணான்? மேலே போகவே இல்லை பாருங்கள். அவ்வளோ வீக் ஆகிட்டான். ஏன்? வேகமாக ஓட்டம், ஒரே ஓட்டமாக வந்து மேலே வந்ததுனால அப்படியே ரெஸ்ட் மூடில் போயிட்டான். போயிட்டு இப்போது இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்காப்புல. கீழே வந்து அடுத்தடுத்து வந்து லோ வச்சுட்டு இருக்கிறான். அடுத்தடுத்து லோ வைக்கும் போது நம்ம என்னத்தை பார்ப்போம்? இந்த லோலேருந்து இந்த லோ வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த லோலேருந்து இந்த லோ இவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஒருவேளை கீழே வந்தான் அப்படின்னா, இந்த தடவை கீழே வந்தானா ரொம்பலாம் போகாமல் திரும்பவும் கூட திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கீழே அடுத்தடுத்து லோயர் லோ பண்ணிகிட்டே வந்தானா எத்தனாவது லோவில் பிரேக் பண்ணுவான்னு எண்ணவெல்லாம் கூடாது. பையர்ஸ் வந்து எப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு பார்க்கணும். பையர்ஸ் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவன் வந்து மேலே போய்டும். பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படி தெரியும்? ப்ரீவியஸாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பையர்ஸ் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் வந்து விட்டுருவாங்க. அடுத்த தடவை ஒரு சின்ன செல் ஆஃப்க்கு அப்புறமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த தடவைலாம் வரும்போது வந்து ஒருவேளை இந்த லெவல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் மேலே போய்டுவான். அப்போ 5 மினிட்ஸில் ஏதோ வந்து நான் வந்து ஏதோ போஸ்ட் போட்டிருப்பான் போல், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன நடந்துருக்குது பாருங்கள். இந்த லோ, அந்த லோவை கட் பண்ணல, அந்த லோவை கட் பண்ணல, அந்த லோவை கட் பண்ணல, மேலே போய்கிட்டே இருந்தான். இந்த லோவை கடைசி வரைக்கும் கட் பண்ணாமல் லாஸ்ட்டு மினிட் மேலே வரைக்கும் போனான். எந்த லெவல் அது தெரியலையே. 1 ஹவர் 1 ஹவர் ப்ரீவியஸ் ஐ. இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மேலே போயிருந்தானா மேலே போயிருந்துருப்பான். பட் ஆனால் மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. க்ளோஸ் வைக்க முடியாதனால அவன் என்ன பண்ணான்? இவ்வளோ தூரம் வந்து அதை பிரேக் ஆகி மேலே போனாலும் திரும்ப வந்து பொறுமையாக பாருங்கள், அவன் பாட்டுக்கு லோயர் லோ பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கான். பையர்ஸ்கிட்டேருந்து எக்கச்சக்க எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தமாலாம் உழலை, சும்மா அப்படியே லைட்டாக அப்படி கிராஜுவலாக அப்படியே வந்து கீழே வந்துட்டு இருக்காப்புல. எங்கேயாச்சும் சப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களாம், இது நல்ல சப்போர்ட்டாக இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடமும் வந்து பார்த்து ட்ரெண்ட் என்னன்னு பார்த்து, என்ன சார்ட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, சார்ட்டுன்னு இருந்தால் போதும், எடுத்துக்கிட்டு என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து புரிஞ்சிடும். ஓஹோ, கீழே போயிட்டு இருக்கான், இன்னும் எங்கே போகிறோம், உடனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வரைய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டெய்லியில் வீக்லியில் அந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் வரைஞ்சி வச்சு கலர் கலராக சார்ட் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் விட்டுருவீங்க. எது ஸ்ட்ராங்கு சப்போர்ட்டு? கீழே வரும்போது இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இதை கட் பண்ணிட்டான்னா இன்றைக்கி வந்து செல்லில் போக ஆரம்பிச்சிருவான். அவ்வளோ தூரம் எனக்கு வந்து தெரியும். அதனால் நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். ஒன்று, நான் என்னுடைய செல்லை வந்து மிஸ் பண்ணிட்டேன் டாப்பில் அப்படின்னா, இந்த லெவலில் வந்துட்டு நான் வந்து என் செல்லை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, செல்லுன்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் செல் பண்ண மாட்டேன், பையும் பண்ண மாட்டேன். பை எங்கே பண்ணணும்? கீழே பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்விங் லோவில் தான் பண்ணணும். ஒன்று இந்த இடத்துல நடுவில் எங்கேயுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, சார்ட்டு எந்த சார்ட்டாக இருந்தாலும் மெத்தடெல்லாம் ஒரே மெத்தடு தான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ப்ரீவியஸ் ஹைக்கோ லோக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது வந்து ரிவர்சல் ஆகிறானான்னு பார்த்து, இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு, மேலேருந்து கீழே வர்றான், எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அடுத்த தடவை எவ்வளோ தூரம் வந்திருக்கான், அடுத்த தடவை எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், ப்ரீவியஸாக எதனாச்சும் வந்து சப்போர்ட் நம்மளால் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியுதா? அப்படி சப்போர்ட் இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துலேருந்து அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரெண்டு என்ன மாதிரி போயிட்டு இருக்கிறான், இதை வச்சு நான் 5 மினிட்ஸில் போய்ட்டு எப்படி வந்து இதை ட்ரேடாக நான் கன்வெர்ட் பண்ணுறது, எல்லாமே ஒரு அனுபவம் தான். நீங்கள் அதை வந்து நீங்கள்
ரொம்ப வந்து ஆர்வமா கத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல தெளிவாயிடுவீங்க. அவ்வளோதான் 6 மாசம் போதும் தெளிவாயிடலாம். இல்ல நான் அப்பப்போ வந்து விளையாட்டா வந்து அப்படியே ஜாலியா ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பண்றேன். ரொம்ப சீரியஸா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்ல. சும்மா ஜாலியா அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே வந்து வந்தேன், போனேன் அப்படின்ட்டு இருப்பேன். மார்க் ஏதோ ஆவரேஜா வாங்கிருவேன். இல்ல ரொம்ப சேட்டை பண்ணுவேன். மார்க்கே வாங்க மாட்டேன். ஃபெயில் ஆயிருவேன். எந்த கேட்டகரியில நீங்க வர்றீங்கங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.